தொண்டர்களே, உங்கள் கட்டுப்பாட்டு உணர்ச்சிதான் எனக்கு போர் கவச்சம். தலைவி வெல்வதற்கு தொண்டர்களின் தியாகம்தான் முக்கியம். இந்த பண்பும் உறுதியும் நம் கொள்கைக்கு வெற்றி நேடித்தரும். ஆம், நானும் தொண்டரோடு தொண்டராக சேர்ந்து போராடுவேன். நாம் எடுத்திருக்கும் பணி சிறப்பாக முடியும் வரையில் நம் மனதிற்கு அமைதி என்பதே கிடையாது. சபாஷ். இது என்ன? நம் பகைவர் பக்கத்தில் கூடாரம் அடித்திருக்க வேண்டும். நாம் இனிமேல் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாமா நான் பயந்து விடுவேன்? அம்மா, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்கள். நான் எனது கூட்டத்துடன் புறப்படுகிறேன். நல்லது பாலா, ஆனால் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இரு. அம்மா, நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் யாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன். சண்டைக்கு புறப்பட தயார் செய்யுங்கள். இன்று முதல் நானே உங்களுக்கு தலைவி. என் தந்தையை காப்பாற்றுவதாக என் அன்னை முன் செய்த சபதம் நீங்கள் யாவரும் அறிந்ததே. ஆகையால் நண்பர்களே, என்னை பின்தொடருங்கள். உயிருக்கு அஞ்சாதீர்கள். யுக புரட்சி, நல்ல எதிர்காலம், இவைதான் இன்றைய தேவை. நாளை வாழ்வு பெற இன்று தியாகம் செய்யுங்கள். நாட்டுக்காக நாம் மறந்து விடாதீர்கள். வீர வரலாறாக இருக்கின்ற உங்களுடைய முன்னோர் உங்கள் வெற்றியைக் கண்டு ஆனந்தமடையட்டும். புரட்சி தலைவி வீரபாலா. மண்ணின் மைந்தர்களே, உங்கள் கண்களில் நாளை வாழ்வு தெரிகிறது. வேங்கைகள் அணிவகுத்து நிற்பதைக் கண்டால் வேட்டை நாய்கள் ஓடிவிடாதா? ஆதலால் சகோதரர்களே, முன்னோர்கள் ஆசையுடன் நல்லாட்சி அமைப்போம். வாழ்க வாழ்க வீரபாலா, வாழ்க. பூனைகளையும் புலியாக்கும் உன் பேச்சு. ஆனாலும் விரோதிகளும் வீரம் உள்ளவர்கள். ஆகையால் வெகு ஜாக்கிரதையுடன் போர் செய்ய வேண்டும். எதற்கும் துர்ஜயனையும் ராகவனையும் அழைத்துச் செல் வீரபாலா. அம்மா, இருந்தாலும் நீங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையாகிவிடக் கூடாது. எதிரிகளை பற்றி நான் நன்றாய் அறிவேன். கூடிய சீக்கிரத்தில் என் பலத்தையும் அறியுமாறு செயல்படுவேன். இருந்தாலும் தங்கள் புத்திமதியை நான் தள்ள மாட்டேன். தங்கள் விருப்பப்படியே ராகவனை அழைத்து செல்கிறேன். ராகவா, வா போகலாம். ஏ வீரபாலா, என்ன கர்வம்! ராகவனையா அழைத்துப் போகிறாய்? துரும்பாக மதித்து என்னை தூக்கி எறிந்து விட்டாய். துர்ஜயனை நீ நன்றாக தெரிந்து கொள்ளவில்லை. நீயா தலைவி? நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய பேராண்மை உனக்கேது? எவ்வளவு காலம்தான் என்னை உதறிவிட்டு உன் வழியில் போய்விடுவாய் என்று பார்க்கிறேன்.
பக்கத்துல சில காவலாளிங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அரண்மனை இல்லையா? ஆமா, அதோட நாளை ராஜாவுக்கு பிறந்த நாளா. ஏற்பாடெல்லாம் பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் சமயம். இன்னைக்கே நாம அரண்மனையை வளைச்சிடணும். அது சரி, அங்க போக வழி? கோட்டைக்கு பின்புற வாசல் வழியாத்தான். டைகர், டைகர். ஃபைட்டிங் பியூட்டி. உன்னை போல் ஒருத்தியை நான் பார்த்ததே இல்லை. லவ்லி. தேங்க்யூ. இது வல்லவோ கை. நீ யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய்? நீங்கள் தேடும் பயங்கரவாதியுடன் தான். அவள் இப்போது எங்கு சென்றாள்? புயல் போகும் இடம் யாருக்கு தெரியும்? ராணுவ செலவு சமஸ்தானத்தையே விழுங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் ஒரு பெண்ணின் அட்டகாசத்தை அடக்க முடியவில்லை. நீங்களும் வீரர்களா? வெட்கமில்லையா? சலசலப்புக்கு அஞ்சுகிறது சமஸ்தானம். உங்கள் பலம் எங்கே சென்றது? உயிரா மானமா? இந்த வாழ் என் கௌரவத்திற்கு சவால். அரசே, எதிர்பாராத சமயம், எதிரிகளின் தாக்குதல். அதனால் நாம் ஏமாந்து விட்டோம். போதும், பேசாமல் இரு. விரோதிகள் நம்மிடத்தில் என்ன சொல்லிவிட்டா வருவார்கள்? சுத்த வீரர்கள் பகைவனை எதிர்க்க பஞ்சாங்கமா பார்ப்பார்கள்? இல்லை, இந்த தடவை நடந்தது எதிர்பாராததுதான். மன்னிக்க வேண்டும். ஆமா, சரி. நேற்றுதான் சற்று அஜாக்கிரதையாக இருந்து விட்டீர்கள். இன்று வந்தால் என்ன செய்து விடுவீர்கள்? இந்த புரட்சிக்கு காரணம் யார்தான் என்று தெரிந்து சொல்வீர்களா? வேறு யார்? சூரசிம்மனின் மகளும் மனைவியும் தான். அவர்கள் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அப்ப நம்ம மகாராஜா கூட அங்க இருந்தாரு. மொழின்னு முழிச்சாரு. ஆமாங்க, அவ புலிய போல பாஞ்சா, மின்னல போல மாட்டிட்டான். பழிச்சுன்னு மறைஞ்சிட்டான். நீங்க அவ வீரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? எனக்கு ஜுரம் அடிக்குது. ஆமாங்க, எனக்கு மனசு அடிச்சுக்குது. ஏன்? அவளை போல எனக்கு ஒரு பெஞ்சாதி இருந்தா என் பாடு திண்டாட்டமா இருக்குமே. அதை நினைக்கும் போது எனக்கு ஜுரம் அடிக்காம என்ன அடிக்கும்? சரி சரி, போதும். தயவு செஞ்சு வழியை விட்டு போமே. ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பாருங்க, வழி விட்டு நகராத போனீங்க, கோர்ட்ல போய் சூட்ட போட்டுடுவேன்.
சுதந்திரம் தேவைதான், அதுக்காக இப்படியா நிக்கிறது? இளவரசர் காரு நடுச்சந்தியில நின்னுகிட்டு இருக்குது. ஐயா, சத்தியாகிரகம் பண்ண வேண்டாம், வழிய விடுங்க. தயவு செஞ்சு அந்த பக்கம் போமேன். போமேன் ஆட்டீங்களா? கடமையை மறந்தவர்களாக படை வீரர்கள் மாறிவிட்டால் ஆட்சி எப்படி நடக்கும்? வாங்கும் சம்பளத்திற்கு வஞ்சகம் இல்லாமல் உழையுங்கள் என்று சொல்ல வேண்டுமா? அரசே, வேண்டாம். நமது வீரர்கள் நேர்மையான முறையில் செயல்பட வேண்டும் என்றால் தங்களின் ஒரு வார்த்தை போதும். அதென்ன? விடுதலை என்ற சொல். யாருக்கு? சிறையில் இருக்கும் சூரசிம்மனுக்கு. நிறுத்தம்! சத்தியசீலரே, என்ன வார்த்தை சொன்னீர்? நம் சமஸ்தானத்தில் பொறுப்புள்ள ஒரு அமைச்சரின் யோசனையா இது? டேஷ், உமது ராஜபக்தியே ஆராய்ச்சிக்குரியது. சூரசிம்மன் நம்மை எதிர்த்தான், அவனை சிறையில் அடைத்தோம். அவனுக்கு பதிலாக ரேவதியும் வீரபாலாவும் புரட்சியை தொடர்ந்து நடத்துகிறார்கள். அவர்களும் ராஜ துரோகிகள். அவர்களையும் சிறையில் அடைக்க வேண்டும். நான் ஒரு காலம் சூரசிம்மனுக்கு கருணை காட்டவே மாட்டேன். அச்சுக்குச்சு, என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல. ஏண்டா ஒண்ணும் இல்லன்னு வளர்ற? உனக்கு தெரிஞ்சது சொல்லி வையண்டா. சொல்லுங்க. சொல்லு. அவசரம் சொல்லு. அங்க ஆலோசனை பலமா இருக்கு. எங்க யாரு குடிய கெடுக்க போறாங்களோ? அதுவா? அது உங்களுக்கு தெரியாது. மகாராஜாவுக்கு சண்டைன்னா ரொம்ப பிரியம். ஏதோ ஒரு கத்திய நட்டு வச்சு கத்துன்னு கத்துறாரு. யாரா நீ? கத்தினா நீ பிரமாதமா நினைச்சுக்கிட்டியோ? பட்டா கட்டிய நிக்க வச்சு அவரு பேசினாருன்னா எனக்கு என்னமோ ஒழுங்கா படலையே. ஆமா, ஒருவேளை அவருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குமோ? ஐயோ கண்ணா, என்ன மூளை உனக்கு? கிறுக்கு பிடிச்சவன் பட்டா கத்திய குத்தி வச்சா பேசுவான், ராயரை கிழிப்பான், தொப்பிய கிழிப்பான், தெருவில் ஓடுவான். மட சாம்பிராணி. என்னது? சிலருக்கு மூளையில களிமண் இருக்க, உனக்கு மலையா இருக்கடா. எருமக்கடா வாட்டம் உனக்கு வயசாச்சு, என்ன பிரயோஜனம்? எனக்கு இருக்கிற உலக அனுபவம் உனக்கு கிடையாது. ஒருவேளை பட்டாக்கத்தியில ராஜா ஏதாவது மந்திரகந்தனா வச்சிருப்பாரா? ஐடியா. அப்படின்னா நாமளும் போய் இந்த கத்திக்கு மந்திரம் போட்டுடலாம். அதான்டா சரி. இப்பவே ஜீ பூம்பா மாதிரி ஜமாச்சிடலாம். இளவரசே, நாங்க வெளியில போயிட்டு வர்றோம். எதுக்கு? இந்த கத்திய மந்திரவாதி கிட்ட காட்ட. மந்திரவாதியை தேடி ஏன் வெளியே போகணும்? மந்திரம் எனக்கும் தெரியும். நீங்க கூட மந்திரவாதியா என்ன? எங்க எங்களை குரங்காக்க பார்க்கலாம். சட்டம் அமைதியை காக்க இந்த சபையில் ஓர் உண்மை ஊழியனும் இல்லையா? ஏன் இல்லை? பதவிக்காக எதையும் செய்யும் இவர்களை நம்புவதில் என்ன பிரயோஜனம்? சந்தர்ப்பவாதிகளால் ஒன்றுமே நடக்காது. நாட்டுக்காக தன்னையே தருபவன் ஒருவன் இருக்கிறான். அது யார்? நான். நீயா? நான் தான். என் உயிர் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன், கடமை காப்பேன். எனது வீர மரபை நிலைநாட்டுவேன். என் வாழ் அக்கிரம எதிர்ப்பு சக்தியாக செயலாற்றி வெற்றி குவிக்கும். நமது வெற்றி கொடி எங்கும் பறக்கும். இது உறுதி, உறுதி. பகதூர், ஜாக்கிரதை. நான் திரும்பி வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டா நம்ம கேம்புக்கு போய் ஆட்களை எல்லாம் அழைச்சிட்டு வரணும். விரோதிங்க சூழ்ந்துகிட்டா உயிரோட ஆத்துக்காதீங்க. புறப்படுங்க.
சூரசிம்மா, மக்களை தூண்டிவிட்டு விளையாடுகிறாயா? இனிமேல் என்ன செய்வாய்? ஏழைகளுக்கு தொண்டு செய்வதே என் கடமை. அப்படியா? இன்னும் உன் கர்வம் அடங்கவில்லை. இதோ பார், உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் என்னுடன் சேர்ந்து உழைப்பதாக கைகொடு. இல்லாவிட்டால் மக்களை காப்பாற்றும் மன்னனை மக்கள் தலைவனாக மதிக்க வேண்டும். உரை தவறிய மன்னன் நீ. பதவியே யாவும் என பேய் பிடித்தலையும் உன்னிடத்தில ஏழை மக்களை பலி கொடுத்து நான் கை குலுக்குவேன். பாமர மக்களை மறக்க மாட்டேன். தேசத்திற்கு துரோகம் நினைக்கவும் மாட்டேன். தாய்நாட்டுக்கு தொண்டு செய்வதே என் கடமை. முடியாது. முடியாது. ஆமான்னு சொல்லுங்க. சொன்னா போதும். மகாராஜாவுக்கு அடங்குறேன்னு சொல்லுங்க. ஆமாங்க, இல்லாத போனா சுத்து போடுவீங்க. இப்ப அப்படி நடிங்க. நீங்க வெளியில போனாதானே புரட்சி நடக்கும். நீங்க செத்து போனா மொத்தமா போயிடும். ஐயோ சாமி. எனக்கே துரோகம் நினைக்கிறாயா? இதனால் என்ன பயன் அடைவாய்? ஒரு பயனையும் எதிர்பார்க்கவில்லை. நாசம் அடைவாய். அடிமையாக வாழ்வதை விட நாசம் அடைவதே மேல். அநியாயமாக மடியப் போகிறாய். ஜனநாயகத்தை மதிக்கின்ற நேர்மையாளன் மன்னனுக்கு முன் மண்டியிடுவானா? அநியாய ஆட்சியை ஆதரிப்பதை விட இறப்பதே மேல். கடமை, உரிமை, நேர்மை, இதுவே என் புரட்சியின் லட்சியம். அவனை அவிழ்த்து விடுங்கள். உன் உறுதியை பாராட்டுகிறேன். சோதனை செய்து பார்த்தேன். வெற்றி உன் பக்கம். என் ஆட்சிக்கு எதிர்குரல் கொடுக்கிறார். துரோகி. குடிஜனங்கள் என் சட்டத்தை மீறி நடக்கலாமா? நடக்கட்டும், பரவாயில்லை. அவர்களை அடக்க சாவி என்னிடம் இருக்கிறது. யார் நீ? நானா? உன் கொடுங்கோல் ஆட்சியை தகர்த்தெறிய வந்த வெடிகுண்டு. வீரபாலா, the Tufan Queen. Tufan Queen? Yes, Tufan Queen. என்னப்பா, புரட்சி தலைவி ஏமாற மாட்டல் என்பதை மறந்து விட்டாயா? அல்லது நாட்டிலே விவசாயிகள், தொழிலாளிகள் போன்ற ஏழை மக்களை கொள்ளையிடும் கோமகன் உங்கள் மகாராஜா இதை சொல்லித் தரவில்லையா? என்ன என்ன சொன்னாய்? Shut up, Your Highness. மன்மதலீலைக்காகவே வாழும் மாளிகை பறவையே, ரிவால்வரை தொடுவதற்கும் உனக்கு துணிவு இருக்கிறதா? மிருதுவான உன் கை இதற்குத்தான் ஏற்றது. போ வெளியே. தேவையற்ற வேலை. சிப்பாய், சிப்பாய். பிரயோஜனமில்லை. சிப்பாயை கண்டு அஞ்சுவது அந்த காலம்.
என்னை சேர்ந்தவன் அடுத்தறையில் இருக்கிறான். முட்டாள்களே, சுட்டு தள்ளுவேன். எங்களை சுட்டுடாதீங்க. Get out. அப்பாவை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஒரு பொண்ணு வந்திருக்கு புலி ரூபத்துல. புலியா? புரிதாங்க, அதான் எலி மாதிரி ஓடி வந்துட்டோம். யார பார்த்தாலும் கடிச்சு என்ன ஸ்டைலு, என்ன ஃபைட்டு? ஸ்டைலாம் ஃபைட்டா மடப்பா. இது அந்த டுஃபான் குயின் வீரபாலா தான். இன்றோடு அவள் கதை முடிந்தது. ஏன் இவ்வளவு பரபரப்பு? இங்கே ஒரு பெண் வந்தாளா? இல்லையே. என்ன இல்லையே. அடேயப்பா, ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி, அவளுக்கு இப்படி பயப்படுறாங்களே. வீர புலிகள் தான். என்ன அபசகனமா ஊழையிடுறேன்? ஓடிப்பா. சொல்றேன், மறுபடியும் ஊழையிடுறியா? ராஜாவுக்கு பிறந்த நாள்.
தாயத்து காணு. மாத்தி சொல்லிட்டேன். இதோ இந்த விரல. ஓ, இந்த விரல்ல மட்டும்தான் காயமா? இல்ல வேற எங்கேயாவது காயம் பட்டிருக்கா? போடி, உன் குணத்தை நீ விடுறதே இல்ல. பலமான காயமா? அனுதாபப்படும்படியா ஒண்ணும் இல்ல. நீ எதுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிற பாலா? நான் உன்னோட வந்திருந்தா இந்த யுத்தத்தையே முடிச்சிருக்கலாம். நான் இருக்கும்போது நீ அங்கே ஆபத்தோடு மோதி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நானும் அதான் எடுத்து சொன்னேன். தோழியின் பேச்சுக்கு மதிப்பேது. உன்கிட்ட பாலாவுக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால தான் ராகம் நினைச்சிட்டு போனான். ஏண்டி, உன் சகுனி வேலையை ஆரம்பிச்சிட்டியா? உள்ளத சொன்னா உடம்பு எரியும். சரி, எனக்கு எதுக்கு வீண் பம்பு? உன் இஷ்டப்படியே செய். பாலா, அலங்காரம் பேசுறதை கேட்டு நான் உன்னை தப்பா நினைச்சுக்க மாட்டேன். பயப்படாத. துர்ஜயா, உன் மனசாட்சி தான் பேசுறதா? மனசை தொட்டு பாரு. அலங்காரம் முன்ன பின்ன யோசிக்காம உளராதே. பாலா, அலங்காரம் வெகுளித்தனமா பேசுற. இன்னும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. சந்தேகமே, சரியாத்தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் பார்வையை உன்னை காட்டி கொடுக்கறதே உனக்கே புரியல. அதனாலதான் உன்னை நான் அழைச்சுக்கிட்டு போகல. ஓஹோ, என்ன அதிசயமான பொண்ணுடி. என் பார்வையை நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட. அதனாலதான் என்ன நீ அழைச்சுக்கிட்டு போகல. பெண் மனச புரிஞ்சுக்காதவன்னு நினைக்கிறேன். ஆனா என்னத்தான் சரியா தெரிஞ்சுக்க நீ தவறிட்ட. என் சுயரூபம் சீக்கிரம் புரியுது. சாதிக்க துணிவு இருந்தா சரித்திரங்களை மாத்தலாம். அது சரிமா, உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கையே வரலையா? கண்ணே, ஏன் அப்படி நினைக்கிற? உன் மேல எனக்கு பூரண நம்பிக்கை இருக்குது. உன் வீரமே எனக்கு துணையா இருக்கு. உன்னாலதான் நான் நினைச்சது நடக்கும். அம்மா, இன்னையிலிருந்து நான் தான் உங்களுக்கு பிள்ளை. நான் ஒரு புதுமை பெண் அல்லவா? ஒரு புரட்சிக்கு தலைவி அல்லவா? சாவை கண்டு ஒரு நாளும் பயப்பட மாட்டேன். பாலா, புயலாக மாறுகிறதா வசந்தம்? ஆறுதல் அளிக்கிறது உன் ஆவேச மொழிகள். இருந்தாலும் ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். இல்லையம்மா, சாதாரண பெண்ணாக என்னை நினைக்காதே. கடமை என்று வந்தால் கடைசி வரை போராடுவேன். வாழ் மீது ஆணையிட்டு சொல்வேன். நம் விரோதியின் ரத்தத்தினால் ஆட்சியின் அவலங்களை துடைப்பேன். இது என் சபதம். ஆனால் என்பதே இல்லை. குடும்பத்துக்கு இழுக்கு வரும்படி நடந்து கொள்ள மாட்டேன். குலமங்கையின் பொறுப்புகளை மறப்பேனா? தமிழ் பெண்ணான எனக்கு தன்மானம் இல்லாவிட்டால் இந்த பிறவி எதற்கு? உரிமை குரல் கொடுத்தால் போது சுரண்டி பிழைக்கும் ஆட்சி பீடத்துக்கு சாவுமணி அடுத்தது போலாகும். ஏய், நீ செவிடா? உனக்கு என்ன சொன்ன? உனக்கு காது கேட்கலையா? உன்னை கட்சி கொண்டாடான்னு கத்தியும் கொண்டாடல, சுத்தியும் கொண்டாடல, குழந்தையும் கொண்டாடல. யூ இடியட் ஃபூல். சொல்றத கேளு, சரியா கேளு, நல்லா ஞாபகம் வச்சு கேளு. கத்தி, துப்பாக்கி, ரிவால்வர், பீரங்கி, கன், குண்டு, சோப்பு, செடிக்குச்சி, பானா கொம்பு, பாக்ஸிங் கிளவுஸ், கேம்ப் கார்டு, அடுப்பு கறி, தொடப்பக்கட்டை, செருப்பு, இட்லி, சாம்பார் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கொண்டு வரணும். ஆனா ரிவால்வர் மட்டும் மறந்துடாத. நான் என்ன சொன்னேன் தெரிஞ்சுதா? துப்பாக்கி, சவர கத்தி போதும், நிறுத்து. யூ ஆர் ரைட். ஆனா ரிவால்வர் மறந்துடாத. எஸ் சார். ஏன்னா நிக்கிற? ஓடாம நிக்கிறியா? கம் ஆன், கெட் அவுட்.
நம்ம இளவரசர் கதை தெரியுமில்ல? என்ன கதைடா? அவரு காதல் வலையில மாட்டிக்கிட்டாரு. சிம்பு, எங்களாவது வரைஞ்சிருந்து கேட்டு துறைய போகுதுடா. மெதுவா பேசு. அறிவு இருக்கா? நான் அப்பவே சொன்னவனை கூட்டி வராதேன்னு. கட்சியை யாரும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. யார் எடுத்து போறது? குதிரையா? இல்ல, நாய். மூளை கட்டு போச்சுடா அவனுக்கு. குதிரையும் நாயுமா? எதையுமே காணவேடா. தண்ணி அடிச்சு கவனமாக பார்த்துக்கொள். ஜாக்கிரதை. அச்சுராஜ், புத்தராஜ், ரெடி. நம்ம விரோதி பசங்க விடுற மூச்சு கோட்டைக்குள்ள வராதபடி ஜன்னல் கிண்ணல் சந்து கொண்டு எல்லாம் மூடி வை. அட ஏண்டா பயணி சாவற? நான் கொரட்டை விட்டேன்னா குதிரையாவது கழுதையாவது எதுவும் வராது. சோம்பேறி பசங்களா, காமெடி பண்றீங்களா? ஒரே நிமிஷத்தில் அவள் புரட்சிப்படையை நான் கலைத்து விடுவேன். அவள் எங்கே பதுங்குவாள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இட்ஸ் ஆல் ரைட். டேக் யுவர் சீட். தேங்க்யூ, யுவர் ஹைனஸ். அது சரி, அவர்கள் கூட்டத்தை விட்டு ஏன் வந்தாய்? மகாராஜா, நேர்மைக்கு காலமில்லையே. அவளுடைய சுயநலம் என்னால் சகிக்க முடியவில்லை. நல்லவனாக அவளுடன் இருந்து நாசத்திட்டங்களை தெரிந்து கொள்ளவே அந்த கொள்ளைக்காரியுடன் சேர்ந்தேன். இப்போது தங்கள் ஊழியனாக வாழ விரும்புகிறேன். சரி, உன் வார்த்தையை நம்புகிறேன். ரேவதியை பிடித்து வராவிட்டால்? மகாராஜா, தவறினால் இதோ என் தலையை துண்டிக்க உங்கள் வாழ் இருக்கிறது. நல்லது. பாரா உஷார், பாரா உஷார், காக்கி உடுப்பு கருப்பு உடுப்பு உஷார், காக்கி உடுப்பு கருப்பு உடுப்பு உஷார், காக்கி உடுப்பு கருப்பு உடுப்பு உஷார். ஆப்டிக்கிட்டியா ஆப்டிக்கிட்டியா? உட்காரு உட்காரு. ஒட்டாவி விடாதரா, என்னையே அடிச்சுக்கிட்டு போறாப்புல இருக்கு. ஏய் பிச்சு, இந்த துப்பாக்கி அழுதுகிட்டே இருக்குது. ஆமாண்டா, பிரயோஜனம் இல்லாத துப்பாக்கி. நம்ம கண்டு இந்த துப்பாக்கி பயப்படுதுடா. கேட்கணுமா நம்ம தைரியம் என்ன? ஆமா ஆமா, படா தைரியசாலிங்கோ. துப்பாக்கி ஸ்டாண்ட் கொடுங்க. டாடியப்பா, நீங்க யாரு? யாரையா நீங்க? நம்ம யாரா இருந்தா என்ன? துப்பாக்கி எதுக்காக கேக்குற?
சாண்டா இருந்தா பரவாயில்ல, அது பாட்டு தொங்கிக்கிட்டு கிடக்கட்டும். ஆமா, வழி விடுங்கோ. மாட்டோம் மாட்டோம். நம்ம உள்ளே போறான். அங்க என்ன வேலை? வியாபாரிங்கோ ராஜ்குமார பாக்கணும். முடியாது. என்ன கோவம், என்ன கோவம்? நீ அவங்க கோபத்தை அடக்கடா. தாடி ரொம்ப நீளமா இருக்கு, சபிச்சாலும் சபிச்சிடும். நான் உள்ள போய் சொல்றேன், நீ சமாளிச்சுக்கோ. இளவரசு, சாமியாருங்களே வியாபாரிகளா வந்திருக்கிறாங்க. நாடு ரொம்ப கெட்டு போச்சுங்க. விலைய குறைச்சு கட்டா வெட்டிடுவாங்க போல் இருக்கு. இவங்கதான் கேளுங்க. யார் நீங்க? ராஜ்குமார் சாப், நம்பல் வைர வியாபாரிங்கோ. ஒசத்தி வைரம் இருக்குதுங்கோ. உங்களுக்கு ஏதாவது வேணுங்களா? நல்ல வேலையும் பொழுதும் பார்த்து வந்தீங்க, சந்தேகம் வரும்படியா. ஆமா, ராத்திரில பிரயாணம் செய்ய வியாபாரிங்க பயப்படுவாங்களே? ராஜ்குமார் ஜி, நீங்கள் சொல்றது சரிதான். ஆனா இந்த பக்கத்திலே ரேவதி அவங்க பேட்டி வீராபாலாங்கிற கொல்லக்காரி இருக்காங்களாம். அவங்களுக்கு பயந்து உங்களுக்கு பார்க்க வந்தோம். யார்? ரேவதியும் வீரபாலாவுமா? அவங்களுக்கு பயந்தா ஓடி வந்தீங்க? ஆச்சரியமா இருக்கு. பயப்படாதீங்க. அந்த கொள்ளக்காரியங்களை பிடிக்கிறதுக்காக நீங்க இங்க வந்திருக்கிறதாக சொன்னாங்க. ஆமா, அவங்களை எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். ரொம்ப ஜோரா பேசுறவங்கோ செய்ய மாட்டாங்கோ. மகாராஜ்குமார் ஒரு படா யானையே ஒரு சோட்டா எறும்பு கொண்டு போடும். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நம்பல் சொல்றான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ரேவதியை சேர்ந்தவங்க. இல்லன்னா இப்படி பேச மாட்டீங்க. யாரங்க? சிப்பா ஏன் கூப்பிடுறீங்க? ரேவதியை நேருக்கு நேரா பாக்குறதுக்கு முன்ன என் வீரத்தையும் கொஞ்சம் பாருங்க. யார் நீ? ரேவதி மகள் வீரபாலா, தி துஃபான் குயின். ஆமா, நானும் கூட இந்த புரட்சிக்காரியை சேர்ந்தவன். மோசக்காரங்க. மோசக்காரங்களா? இல்லை, இதுதான் பழிக்கு பழி. சேலஞ்ச். சேலஞ்ச்?
துர்ஜயன் ஒரு குள்ள நரியாக மாறிவிட்டான். வீரம் இருந்தும் விவேகமில்லை. இதுவே இவன் செய்த முதல் குற்றம். ஆதலால் இவனை படையிலிருந்து நீக்கி விடுகிறேன். பகதூர், இந்த சந்தர்ப்பவாதியின் வாழையிடு. என் முன் நிற்காதே, தொலைந்து போ. இடம் மாறுவதை விட்டுவிடு. மானத்தை விற்காதே. சாப்பிட்ட கை உலரும் முன் சதி புரியாதே. நான் தான் சந்தர்ப்பவாதி. எதற்காக உன் உபதேசம்? ரேவதி, நீ இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு தலைவியானது உன் சொந்த பலத்தினால் அல்ல என்பதை மறந்து பேசுகிறாய். திட்டம் வகுத்து தரும் வரையிலும் என்னை நீ மதித்திருந்தாய். உண்மை தொண்டனை மிதித்துவிட்டு உன் நிலையை உயர்த்திக் கொண்டு விட்டாய். போதும் துர்க்கையா, வாயை மூடு. நீ அரசியலை வியாபாரமாக்கி விட்டாய். சுயநலம் உன் கண்களுக்கு திரை போடுகிறது. ஒருவன் மாறிவிட்டால் ஒரு இயக்கம் மடிந்து விடாது. நாங்கள் நல்லாட்சிக்காக போராடுகிறோம். ஆதலால் எங்கள் கொள்கை கொடி எங்கும் எப்பொழுதும் பறக்கும். நீ இல்லாவிட்டால் குடி ஒன்று முழுகி போகாது. படை நடத்துவது பெண்களுக்கு ஏற்புடையதல்ல. நீ எவ்வளவு பலமுள்ளவளாக இருந்தாலும் வீரரை நன்றாக அணிவகுத்து சமயோஜித சூழ்ச்சிகளால் பகைவர்களை எதிர்க்கக்கூடிய என்னை போன்ற ஒரு தலைவன் இல்லாமல் இந்த சண்டையை நீ நடத்த முடியாது. ஆணவத்தின் பேச்சு பதவி வந்தால் போச்சு. உனக்கு தெரியுமா, பெண்தான் சக்தி. சக்தி இல்லாவிட்டால் இந்த உலகம் ஏது? தாயின் வளர்ப்பில் தனி மனிதன் உருவாகிறான். விவேகத்திலும் வீரத்திலும் சமுதாயத்துக்காக பாடுபட வேண்டும் என்ற உணர்விலும் உயர்கிறான். அப்படி இருக்க எங்களை இகழ்ச்சியாக பேசுகிறாயே. என் கணக்கில் பெண்கள் அலங்கார பொம்மைகள் தான், போராட முடியாது. அலங்கார பொம்மைகளா? இதோப்பா. வீரர்களே, இவனை இழுத்து வெளியே தள்ளுங்கள். அரசியல் புரியாதவளே, பகைமை உணர்வை தூண்டிவிட்டாய். என்னை நீ இன்று தண்டித்து விட்டாய், விரட்டினாய். ஒரு இயக்கத்தின் சரிவு ஒருவன் பிரிவில் தான். அதை விரைவில் நீ இந்த வசந்த காத்து குளுகுளுன்னு வீசுதுடி. இங்கேயே இருந்தா போதும். பூவின் புது வாசனை கமகமான வீசுதுடி. வண்டுகளுக்கு கொண்டாட்டம், அதுங்களும் பாடுது. வண்டு மாதிரி பாடணும் போல இருக்கு. ராகம் பாடணும், அப்புறம் மோகம் தேடணும். பேச என்னை விட தெரியுமா? புத்தம் புது ரோஜாவுக்கு சித்தம் கலங்கி இருக்கு. 3 எழுத்து மயக்கம் உனக்கு வந்தாச்சு. சொல்லவா? காதல் பாலா, எனக்கு தெரியாது. பேசாம இருக்க மாட்டியா? அலங்காரம், யாரோ வராங்க போல இருக்கே. யாரு வரப்போறாங்க? உன் மனசுல யாரு நினைக்கிறியோ அவர்தான் வருவாரு. என் மனசை எக்ஸ்ரே எடுத்து பாத்தியா? இல்ல, அத பாரு. சொன்ன புரியலையாப்பா? உங்க இளமனமா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறியா? கொஞ்சம் நகர்ந்துக்க, நான் போயிடுறேன். டைகர் டைகர் ஜாக்கிரதை, இது ஒரு பொன்மாலை பொழுதே. அவர் தப்பா நினைப்பார். அவ பாட்டுத்தானே பாடுனா, அவளையே அடிக்கிற? அவ பாடலையேன்னு அவளுக்கு கோபம்.
அம்மா வராங்க. அம்மாவா? பாலா, நான் தலைநகருக்கு போறேன். போனா ஒரு முடிவோட தான் வருவேன். நான் வர்ற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். தனியாவா போறீங்க? இல்ல இல்ல, ராகவனும் கூட வர்றான். போயிட்டு வரேன். சண்டைன்னா உனக்கு பிரியமாச்சே, ஏன் நீ ஏன் போகல? ஆமா, போக மாட்டேன். காரணம் எனக்கு தெரியுமே. இப்படி விளையாட இதுதானா சமயம்? அவர் தான் பயந்து ஓடி பண்ணாரு. ஓடி அம்மா உன்னை கண்டிப்பாங்கன்னு நான் ஓடி போனேன். எப்படி நம்புறது? பாலா, கிட்டதான் சொல்லு. அங்க அவ இருக்கா. சரி, அப்படி போ. இப்பவாவது நம்புறியா? உங்களையே கேட்டுக்குங்க. புறப்பட்டு போங்க. என்ன, உன்னை எங்க விட்டுட்டா? அப்பாவுக்கு துரோகம் நினைச்ச அந்த அர்ப்பனை பழி வாங்குற வரைக்கும் என்ன பத்தி நினைக்க மாட்டேன். என்ன பத்தியும் நீ நினைக்க மாட்டியா? உண்மையா சொல்லு. இல்ல, எனக்காக கடமையை கைவிட மாட்டேன். பாலா, முடியாது முடியாது குமார். அப்பா சிறையில் இருக்காங்க. எப்படியும் என் சபதத்தை நிறைவேற்றணும். எனக்கும் தெரியும், நான் உனக்கு உதவியா இருப்பேன். இல்ல இளவரசி, என் சபதத்தை முடிச்ச பிறகுதான் நம்ம எதிர்கால பேச்சு. தன்னம்பிக்கை இருந்தா முடியாத காரியமே இல்லை. இந்த அறிவுரையே எனக்கு துணிச்சல கொடுக்குது. தனிமையிலே ஒருத்தி காதலிலும் ஆசையத்தி என் நெஞ்சத்தி உன் கன்னத்தில் என் எண்ணத்தை எழுதினா எனக்கென்று கற்பனைகள், இன்பத்தின் அலைகள். அந்த அலைகளிலே நாம் இருவரும் மிதந்து செல்வோமா? செல்வோம், மிதந்து செல்வோம். சூரசிம்மன் உயிருடன் இருக்கும் வரை புரட்சி அணையாது. உடனே அவனை தூக்கிலிட்டால் தான் அது அணையும். ஆம், அவனை தியாகியாக்கி விட்டால் நாடு கொந்தளிக்கும். அவனை துரோகியாக்க வேண்டும். அதை மக்கள் நம்பும்படி செய்ய வேண்டும். ஏன் பயப்படுகிறீர்கள்? பொதுமக்கள் அரசியலில் ஆர்வம் காட்டவில்லை. கொஞ்ச நேரம் எதிர்த்து கூச்சல் போட்டு தானாக அடங்கி விடுவார்கள். ஆகையால் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தர்மபிரபு, ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் தங்களுக்கு புதிதா? ரேவதி கர்ப்பத்தை அடக்க அந்த சூரசிம்மனை அழிப்பதே நலம். ஆம், சட்டவிரோதி, ராஜதுரோகி, கொள்ளைக்காரி. கொள்ளைக்காரியா? நானா? ஆம், நீதான் ஏழைகளை கொள்ளையிடுகிறாய். புரட்சி என்ற பெயரில் எனக்கே எதிராக கிளம்பி விட்டாய். இந்த கொள்ளையை சட்டவிரோதம், ராஜதுரோகம் இல்லையா? ஏழைகளை நானா கொள்ளையிடுகிறேன்? நீதான். கூண்டில் இருக்க வேண்டியவன் நீதான். ஏமாற்றுவது இனி நடக்காது. காலம் மாறிவிட்டது. மாறிவிட்டதா? ஆம், மாறிவிட்டது. மாற்றினோம். மாற்றினீர்களா? கலியுக கடவுளா? அரசியல் அயோக்கியனி இங்கு எத்தனை நாள் இருப்பார்?
முடியாது. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. இல்லன்னா உன்னை இந்த துப்பாக்கி காச வைக்கும். அம்மா மன்னிச்சிருங்க, என்னை விட்டுடுங்க, நான் சொல்லிடுறேன். சேனாதிபதி பாதாள சிறையில் இருக்கிறாரு. தொலைஞ்சு போ. பகதூர், இங்கே ஒளிஞ்சுக்க. ராகவன் கூப்பிட்டா உடனே உதவிக்கு போ. ராகவா, எப்படி இங்க வந்தாய்? யார்? சேனாதிபதி சூரசிம்மரா? இந்த இடத்துல தேவதையும் வீரபாலாவும் சௌக்கியமா? அவரை பற்றி கவலை வேண்டாம். ராகவா, புரட்சி வீரனுக்கு பாசம் கூடாது, கடமையை செய். ராகவா, வீண் பிடிவாதம் செய்யாதே. தேவதையும் வீரபாலாவையும் யார் காப்பாற்ற? போய்விடு. ராகவா, காலம் இப்போது என் கையில். உயிர் மேல் உனக்கு ஆசை இருந்தால் கொள்கையை மறந்து என்னை தலைவனாக ஏற்றுக்கொள். அடிமையே, நீயா தலைவன்? தலைமையை உதறினால் பரிசு என்ன தெரியுமா? தூக்கு மேடை என்பது தெரியும். உனக்கு பதவி பெரிது, எனக்கு தியாகம் பெரிது. ஓஹோ, அப்படியா? அவனை விடக்கூடாது, பிடிக்கணும். ராகவனை கெடுகட்டாது போகட்டும், முதலில் அந்த குதிரையை பிடிங்கள். உப்பிட்டவரை உள்ளளவு நினைப்பது மனித சுபாவம் என்றால் இந்த குதிரையும் அதை கற்றுக்கொண்டு விட்டது. என்னை நம்பு. எங்கள் குடும்பத்தையே கெடுத்த அந்த எதேசாதிகாரியின் மகனையா நம்புவது? உன் வாயை அடக்கு, வரம்பு மீறாதே. யார் முன் பேசுகிறாய் என்பது ஞாபகம் இருக்கட்டும். வரம்பு மீறுவது அரசர், வாழும் உரிமை மக்களுக்கு உண்டு என்பதை அடியோடு மறந்து போய்விட்ட அந்த பொம்மை ராஜா பிரதாப் சந்திரனின் மகன் முன்பாகத்தான் பேசுகிறேன். என் தந்தையை பற்றி கேவலமாக பேச இடம் தர மாட்டேன். என் தந்தையை கைதியாக்கி அரசனை பழிவாங்காமல் நானும் விட மாட்டேன். குமார்,
நரசிம்மரை சந்தித்து விட்டேன். அப்படியா? நல்ல செய்தி. அம்மா எங்கே? அம்மா பிடிபட்டார்கள். வா புறப்படலாம். போய் காப்பாற்றுவோம். என் ஆள் உறங்கவில்லை. உதவி தேவையில்லை. என் தாயாரை மீட்கும் வரை நீங்கள் இங்கே பணையம். பணையம் பயணமாட்டம் புறப்படுங்க. சரி புறப்படுங்க. ஆனாவது பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா புறப்படுங்க. நில்லுங்கள். வீரபால உத்தரவு. ஆமாம் ஆமாம். போக முடியாது. நில்லுங்கள். என்னை விடு, நான் போகத்தான் வேண்டும். ஆகாத காரியம் என்பது என் அகராதியில் இல்லாத வார்த்தை அரசே. அப்படித்தான் நினைத்து பொறுப்பை கொடுத்து பொறுத்திருந்து பார்த்தேன். அந்த வீரபாலா ராகவன் இருவரையும் உன்னால் பிடிக்க முடியவில்லை. இவ்வளவுதானா உன் திறமை? புலி பதுங்குவது பாய்ச்சலுக்குத்தான் என்பது தங்களுக்கு தெரியாததில்லை. என் அணுகுமுறையே வேறு. ரேவதியை விடுவிக்க வீரபாலாவும் ராகவனும் இங்கு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த நாடகம். ஆனால் என்ன ஆனால்? இன்னும் என்ன வேண்டும்? மாளிகையிலேயே இன்று ஒரு பெரிய சதி உருவாவதை பற்றி பயப்படாமல் சொல். விரோதிகள் நம் வலையில் விடுவதற்கு முன் ரேவதியை காப்பாற்ற ஒருவேளை குமாரே வந்துவிட்டார் என்றுதானே சொல்ல போகிறார். துர்ஜயா, தூபம் போட தொடங்காதே. நெருப்பில்லாமல் புகையாது. அப்பா, நிறுத்து. உன் வார்த்தைப்படி நீ நடக்கவில்லை. இல்லை அப்பா, நான் என் பேச்சை மறக்கவில்லை. தீர்ப்புகள் திருத்தப்பட்டால் நேர்மையுள்ள வீரபாலாவும் ராகவனும் இங்கு நிற்பார்கள். இளவரசனா பேசுகிறாய்? ராஜ துரோகிகள் விஷயத்தில் தீர்ப்புகள் திருத்தப்பட்டால் ஆட்சி நடக்குமா? மரண தண்டனையே சரியான தண்டனை. நான் இருக்கும் வரையில் அது மட்டும் நடக்கப் போவதில்லை. தவறாக திட்டமிட்டு அவமானப்படாதீர்கள். ஜாம கோழி கூவ போகுது. அவங்க சாயம் எல்லாம் வெளுக்க போகுது. அவங்க டப்பெல்லாம் எகிற போகுது. கொஞ்சம் பாடுறத நிறுத்துங்க. நான் சொல்ல போறத நல்லா கவனிங்க. சாமர்த்தியமா நடந்துக்கணும். இளவரசர், நாங்க எப்பவும் சாமர்த்தியசாலிங்க தான். சந்தேகமா? தெரியும் தெரியும், அதுதான் முகத்துல வழியுத. இருந்தாலும் கவனிங்க. நீங்க மகாராஜா துர்ஜய நடவடிக்கை எல்லாம் கவனிச்சு அடிக்கடி எனக்கு வந்து சொல்லணும். தெரியுமா? ஆஹா, அப்படியே. பாசமா பதவியா எது வேண்டும்? பகை முடிக்க வேண்டும். இழுத்து வா. அங்க என்ன பேசிக்கிறாங்க? காக்கா, அவர் இருந்தாரு. முணுமுணுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. அவர் பாடிக்கிட்டு தான் இருந்தாரு. இங்க பாரியா, எங்களை விட்டுடு. இல்லாத போனா இளவரசர் சொல்லி வேற இடத்துக்கு மாத்திர சொல்லுவேன். ஏய், உன் பள்ளி 28 உடச்ச சொல்லுவேன். நம்ம ஆண்களை யாராவது அரண்மனையில் தந்திரமா வேலைக்கு சேரணும். தூக்க மேடையில ஊஞ்சல் ஆடுவாங்களோ? தைரியமா போற ஆசாமி யாரு? அலங்காரம். நிஜமாவா? ஆமா. சபாஷ் அலங்காரம், சபாஷ். எதுக்கும் ராகவனை கலந்து பேசலாம். இதெல்லாம் என்ன? அரண்மனையில டெலிபோன்ல பேசுறதையெல்லாம் நாம இது வழியா கேட்கலாம். ஓ, அப்படியா? இதோ மணி அடிக்குது. ஹலோ ஹலோ, அரண்மனை காவல்காரனா? பேசுறது துர்ஜயன். கவனி, ரேவதியோட ஆட்களை போல வேஷம் போட்டு ஒரு படைய அனுப்புறேன். மேல்புற கோட்டை வாசல்ல அவங்கள சந்திங்க. புரியுதா?
ஜாக்கிரதை. சுடும் போது கண்ணடிக்கிற ஆசாமிகளை மட்டும் நீங்க விட்டுடுங்க. அதுதான் முக்கியம். புரியுதா? அப்புறம் ரேவதியோட ஆட்களை ரொம்ப ஈஸியா நாம பிடிச்சிடலாம். துர்ஜயங்கிட்ட இருந்து தான் டெலிபோன். அப்படியா? ஆமா, நம்ம ஆளுங்களை போல வேஷம் போட்டவங்களை நம்ம எதிர்க்க அனுப்ப போறானா. நான் போய் நம்ம ஆளுங்களை தயார் பண்றேன். சரி, அப்படின்னா நீ இப்பவே போ. சரி. ரேவதி ஆட்களை போல நீங்க வேஷம் போட்டுக்கிட்டு இப்பவே புறப்படுங்க. அவ கிட்டிக்காரி, தந்திரக்காரி, ஏமாந்துடாதீங்க. மற்ற விஷயங்களை நான் அப்புறம் சொல்றேன். பெருச்சாளி நம்மளை பார்த்துடுச்சு. நாம பிள்ளையார் மாதிரி அவனை அமைக்கி தப்பிச்சுக்கணும். ஒண்ணு பண்றேன். என்ன சொல்ற? நான் உண்மையாட்டு நடிக்கிறேன், நீ சிவட நாட்ட நடி. என்ன? சரி சரி. உண்மை சொல்லுங்க, இங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? சொல்லுங்க, ஏண்டா பேசாம நிக்கிறீங்க? தெரிஞ்சது, இங்க நாடகமாடி என்னையே நீங்க ஏமாத்த பாக்குறீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத 2 நாக்கையும் அறுத்துடுறேன். சம்பளத்தை கேக்குறீங்களா? இப்ப கிள்ளி கொடுக்கல, அப்படியே அள்ளி கொடுக்கறாங்க. மத்தவன் ஊமை, ஒருத்தனுக்கு காது கேட்காது. மத்தவனுக்கு காது கேட்டாலும் சொல்ல முடியாது. தொலைஞ்சு போங்க. எல்லாரும் நான் சொன்னபடி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு என் கூட உடனே புறப்படுங்க. ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். உஷார் உஷார். எல்லாரும் தயார் தானே? ராகவனா? துர்ஜயனா?
குதிரைங்க போல எந்த நிமிஷத்துல வந்துடும். நாம சீக்கிரமா போயிடலாம். இந்த கயத்தை படி அந்த படத்துல கட்டிடு. நம்ம விரோதிங்க டைகரை கொளுத்துட்டு போறாங்க. வங்கு, நீ எப்படியா சீக்கிரமே டைகரை காப்பாத்து. சொல்றேன் வீட்டுக்கு வாங்க. சங்கீதத்தை கெடுத்துட்டீங்களே, திடீர்னு வந்தீங்க, கற்பனை கட்டாயிடுச்சிங்களே. உங்களுக்கு வாழ வைக்க மறந்துட்டோம். இருக்கு இருந்தார சொல்லிட்டு வச்சுட்டு கவனமா கேளுங்க. ரேவதியும் சேனாதிபதியும் ரொம்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது விடுவிக்கணும். ஜமாச்சிருவான்.
நடக்கிறது? அழுப்பாரு பலவா? நாளைக்காக பாவம் ரேவதியை கொலை செய்ய சூழ்ச்சி நடக்குது. குமார் ரேவதியை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. நிஜமாவா? குமார் நம்ம பக்கம் சேர்ந்துட்டாரா? ஆமா, தோட்டத்துக்கு டெலிபோன் தூது விடுறியா? உறாவ தூது விடுவாங்க அந்த காலத்து பொண்ணுங்க. அலங்கோலம், இங்க 2 மன்மதங்க இருக்கும், எங்களை விட்டுட்டு எங்கேயோ தேடுறியே. நல்லா தெனாலிராமனும் மரியாதை ராமனும் இல்லாமல பொண்டாட்டி அதிர்ஷ்டம் இன்னும் உங்களுக்கு வரல. பிச்சு, நம்ம ஜாதகத்தை இவ எங்கேயோ குருவி ஜோசியக்காரங்கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்கா. அந்த குருவி ஜோசிக்காரன் என்னடா பண்றது? நாம என்ன பண்றதா? குருவியோட குருவி ஜோசியக்காரனையும் சேர்த்து பிரியாணி பண்றது. பிரியாணின்னு தான் எனக்கு பசிக்குது. வாடா. தோட்டத்தில் எனக்கு உதவி தேவைப்பட்டா நான் சத்தம் கொடுக்கிறேன், உடனே நீங்க வந்துருங்க. அப்படி தோட்டத்திலையா? நடக்கட்டும். பலவா? அலங்காரம் மரம் வச்சவன் தண்ணியை ஊத்துவான், செடி வச்சவன் அடி கொடுப்பான். பாரு அதை சீராக்க முடியாது. எனது பிரஜை என்று ஒப்புக்கொள். பணம் இருந்தால்தான் பாட்டாளிகளுக்கு கூலி, எங்களை அனுசரித்து போனால்தான் ஏழைகளுக்கு வாழ்வு. தலையும் காலும் ஒன்றாகுமா? நீ மனிதனா? பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரம் என்பார்கள். சமுதாயத்தை சுரண்டி சல்லாப மாளிகை அமைத்து ராஜபோகம் தேட ஏழை மக்களை இன்னும் ஏழைகளாக்குகிறார். விவசாயிகளை கஞ்சிக்கில்லாமல் வாட்டுவது உங்கள் குணமாகும். உங்கள் வாழ்வும் உங்கள் வளமும் உங்கள் ஏகபோகமும் காலமெல்லாம் வறுமை கோட்டின் கீழே வாழும் வாயில்லா பூச்சிகளின் உழைப்பாகும். அரசியல்வாதிகளின் மேடை பேச்சு. ரேவதி, நீ ஆட்சியில் இருந்தால் பேச மாட்டாய். சட்டம் ஒழுங்கு உன் மீது பாய்ந்தால் உன் கதையே முடிந்துவிடும். உன் கதையை முடிக்கத்தான் இந்த புரட்சி. அதிகார வர்க்கம் அடங்கும் காலம் வரும். ஏழைகள் எழுந்து விட்டால் வரலாறே மாறிவிடும். மாறட்டும். ஏழை மக்களுக்காக இங்கே யார் வருகிறார்கள் என்று பார்ப்போம். புரட்சி திடீரென்று வெடிக்கும். திடீரென்று வெடிக்குமா? மமதை பிடித்தவனே, உனக்கு பதில் சொல்ல இதோ நான் வந்திருக்கிறேன். சிப்பாய், 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 அவளை பிடியுங்கள். நீங்கள் போங்கள். உன்னோடு 2, மூன்றாவது யார்? ராகவன், என்ன சொல்லுகிறாய்? இப்போது என்ன சொல்லுகிறாய்? ராகவன் பிடிபட்டான். மற்றவர் யார்? நான் இருக்கிறேன். நீயா? குமார், எனக்கே எதிரியாக கிளம்பி விட்டாயா?
தங்களுக்கு எதிராக அல்ல, தவறான கொள்கைக்கு. குமார், கொள்கை என்று நீயே சொல்லத் தொடங்கிவிட்டால் குழப்பவாதிகள் கை ஓங்கிவிடுமே. எனக்கு பிறகு நீதானே ஆட்சிக்கு வரப்போகிறாய். நாட்டு மக்கள் வெறும் பொம்மைகள் இல்லை அப்பா. அதிகார ஆசை அறிவை மூடுகிறது. உண்மையில் வசதி பதவியை விரும்பி இருந்தார் என் வாளை தங்களுக்கு எதிராக ஏந்தி இருப்பேன். ஆம் ஆம் குமார், நீ செய்திருப்பாய். சிப்பாய், அவர்கள் மூவரையும் விட்டுவிடு. என்ன புரட்சிக்கு பணிந்து சட்டம் தாழ்த்தப்படுகிறதா மகாராஜா? துர்ஜயா, இளவரசருக்கு வேண்டியவர்கள் நமது விருந்தாளிகள். நாளை காலை சூரசிம்மனை சந்திக்க கருங்குகைக்கு அழைத்து போ. குமார், கோபம் தணிந்ததா? நிம்மதியுடன் போ. துர்ஜயா, இவர்களை கருங்குகைக்கு போகும் வழியிலேயே தீர்த்துவிடும். எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ்கின்றன. நமக்கு அனுகூலம் தானே. அடுத்து கெடுப்பதுதானே அரசியல் ஆயுதம். நாளை காலையில் ரேவதி அங்கு பிணமாவார். அதே சமயம் மன்னன் பிரதாபசிம்மன் இங்கு பிணமாவார். பிறகு குமார் ஒருவன் தானே ஊதி விடலாம். இளவரசர் எங்கே? இளவரசர இதுக்காக அவரை ஏன் தேடுற? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல ஜோடி போடுறத பொருத்தம். போதும் போதும், ஜோடி போட இப்ப நேரம் இல்லை. ரேவதியும் பாலாவும் இப்ப ரொம்ப டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டாங்க. ராகவன் எங்க இருக்கான்னு தெரியல. குமார் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அப்படின்னா நான் அழைச்சிட்டு போறேன். வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. என்ன விஷயம்? அத அவ சொல்லுவா. சேனாதிபதி, ரேவதி, வீரபாலா 3 பேரையும் கொல்ல போறாங்க. ரேவதியும் பாலாவையும் கருங்குகைக்கு போற வழியிலேயே கொல்ல போறாங்களா? கருங்குகையில தான் இப்ப நம்ம சூரசிம்மன் இருக்காரு. ராகவனை பத்தி எந்த தகவலும் தெரியல. ஹலோ, கோட்டை காவலா? ஆமாங்க. கவனமாய் கேள். ரேவதி வீரபாலாவை காப்பாற்ற இளவரசன் புறப்பட்டு விட்டான். நீ அவனை பின்தொடர்ந்து போ. சரி, அப்படியே ஆகட்டும். ஹலோ ஹலோ, யாருமே இல்லையா? யார்? பகதூர். ரேவதி, பாலா 2 பேரையும் கருங்குகைக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. நீயும் டைகரும் உடனே போய் காப்பாத்துங்க.
ஏதாவது விபரீதம் நடந்திருக்குமா? இருக்கலாம். குமார், பாலா, இவரை கார்ல எடுத்துட்டு போயிடலாம். ராகவ எங்க? அவனை காணுமே. மகாராஜா தானே அவனை கருங்குகைக்கு அனுப்பியிருக்காரு. சமாதான உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்ய. சமாதான உடன்படிக்கையா? ஆமா. இல்ல இல்ல, இது ராஜாங்க சூழ்ச்சி. நாம யாருன்னு கேட்கிறேன். ஹலோ பாலாவா? அலங்காரம் என்ன? அரசரை கொல்ல துர்ஜயன் ஏற்பாடு பண்றான். ராகவனையும் சூரசிம்மனையும் கொல்ல போறாங்க. சீக்கிரம் இதை தடுக்க ஏற்பாடு செய். பயப்படாதே, அதை நான் கவனிச்சுக்கிறேன். அம்மா அம்மா, அலங்காரம் போன் பண்ணினா. மகாராஜாவை கொல்ல துர்ஜயன் சூழ்ச்சி செய்யறானா. அப்பாவையும் ராகவனையும் கொல்ல ஏற்பாடு செய்யறாங்களாம். என்ன செய்யறது? அப்படியா? நான் உடனே எங்க அப்பாவை காப்பாத்தணும். ஆனா சேனாதிபதியும் ராகவனையும் யார் காப்பாத்துறது? சபாஷ் பகதூர், நீதான் தகுந்த ஆசாமி. உடனே புறப்படு.
ரேவதி, ஆஹா, இன்றுதான் என் உண்மையான முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். உன் கொள்கை வென்றது. சமத்துவம் கொடிகட்டி பறக்கட்டும்.